நம்ம மஞ்சள் தோட்டத்தில் ஊனி வச்சுருந்தோங்க கரணக்கிழங்கு. அது வந்து காயறங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி காயறங்கன்னு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குருத்து மட்டும் நல்லா பெருசாக இருந்துருங்க காய் நட்ட உடனே. அதுக்கப்புறம் வந்து சின்னதாக காய் இறங்கும் போது இந்த மாதிரி வந்து சைடில் வந்து குருத்துலாம் சின்ன சின்னதாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பிஞ்சு இறங்குச்சுன்னா அதில் வந்து ஒரு சில குருத்துலாம் வருங்க. நம்ம மஞ்சள் செடியை வந்து இப்படி தான் இருக்குது. மஞ்சள் செடிக்கு வந்து நம்ம வந்து தண்ணி பாய்க்கணும். கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குதுங்க. நம்ம மஞ்சள் செடியை வந்து காயறங்க வந்து ஆரம்பிச்சிருக்குங்க. உள்ளே வந்து மஞ்சள் வந்து சும்மா லைட்டாக இறங்கினாவே இந்த மாதிரி வந்து குருத்து வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்களும் வந்து மஞ்சள் செடியெலாம் நட்டுருக்கீங்களா? உங்களது வந்து இந்த மாதிரி தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து முத்து விதை தாங்க பார்க்க வந்துட்டோம். முத்து விதை வந்து நம்மளோடவே செம்மாயிட்டு இருக்குது. ஒரு சில முத்து விதையில் வந்து மேலே வந்து நிறையவே காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் 4 மரம் இருக்குது. அது வந்து மீடியமான சைஸில் தான் இருக்குது. இந்த ஒரு மரம் மட்டும் தாங்க பெருசாக இருக்குது. இதில் வந்து ஒரு குலை வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே வீடியோ போட்டிருப்போம். அந்த குலை வந்து நல்லாவே காய் நல்லா ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நீங்களும் அந்த மாதிரி விதலாம் நட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.